இன்று நான் பார்க்கக்கூடிய விஷயம்னு சொன்னால், ஒரு சகோதரி நம்மிடம் ஃபோனில் பேசினாங்க. அவர்கள் ஓதிய ஒரு திக்ர், நாம் இதுக்கு முன்பு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ படி ஓதிய திக்ரின் காரணமாக அந்த சகோதரியோட ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, கடன் அதிகம், கணவனுக்கும் வேலை இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த திக்ரை 40 நாள் ஓதுறாங்க. ஓடும்போது அவர் உதவி வருது, ஒரு இறைவன் புறத்திலிருந்து ஒரு மனிதர் மூலமாக உதவி வருகிறது. திரும்ப 40 நாள் ஓதும்போது திரும்பவும் அதே மாதிரி உதவி வருகிறது. அப்போ அவங்க துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் என் கணவனிடத்திலே இந்த பரக்கத்தை கொடுப்பாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. அப்போ ஓதிட்டு வர்றாங்க. அந்த கணவனுக்கு 2 புறத்திலிருந்து வேலை கிடைத்து நல்ல வருமானம் வருது இறைவன் கிருபையிலே. அது மாத்திரம் இல்லாமல் கடனை அடைச்சிட்டாங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு தேவை சொன்னாங்க. பையன் கொஞ்சம் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், அதுக்கு என்ன ஓதணும் அப்படின்னாங்க. அப்போ அதுக்குள்ளதை நம்ம சொல்லணும். அதையும் நம்ம சொன்ன விஷயம்னு சொன்னால், நீங்கள் முன்பு ஓதிக்கொண்டிருந்ததை விடாமல் ஓதுங்க. நீங்கள் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்கள் நேர்வழி காட்டுவாயாக என்பதனை 41 தடவை ஓத சொல்லி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆகவே அந்த விஷயத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். அது என்ன அப்படி இருக்கிற பார்க்க இருக்கின்றோம். நமக்கு உபயோகப்படும் இன்ஷா அல்லாஹ். புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்யுங்க. ஏன்னு சொன்னால், அதிகமான மக்கள் 100க்கு 90% மக்கள் கஷ்டத்துலையும் கவலையெல்லாம் இருந்துகிட்ருக்காங்க. இதுக்கு மருந்து என்ன அப்படி தேடிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக மருந்து குர்ஆன்லேயும் ஹதீஸில் இருக்கிறது. அதுதான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நாம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இறைவன் நம் கூட இருக்கின்றான். இதை புரிஞ்சுக்கோ. இதை நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி. நம்ம ஓதுவதெல்லாம் எப்படி நமக்கு கபூலாகுன்னு சொன்னால், அல்லாஹ் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கின்றான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் கூட தான் இருக்கின்றேன். நம்ம கூட இருக்கக்கூடிய இறைவன்கிட்ட நாம் முறைப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து ஸலவாத்து ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த எந்த துவாவை ஓதி கேட்டால் அது அல்லாஹ் கபூல் செய்வானோ அந்த துவாவை ஓதி, லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து ஓதி, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உள்ள விஷயங்கள் அதாவது நேர்வழி பெறதுக்கு உள்ள விஷயம்னா அதுக்குள்ளதை ஓதி, வருமானத்துக்குன்னு ஓதி அல்லாஹ்ட்ட துவா செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை தருகின்றான். நம்ம கூடவே இருக்கின்றான். தலையில் சொல்லுவான். இப்போ என்ன செய்யணும், நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலையில் வெண்ணெய் வைத்து கொண்டு நெய்க்கு அலைவது போல். வெண்ணெய் உருக்கணும், நெய் வரப்போகுது. அந்த உருக்குறன்னு ஒரு வேலை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன செய்வாங்க, அதை கஷ்டமாக நினச்சிக்கிட்டு என்ன செய்வாங்க, அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஆகவே நம்ம கூட தான் அல்லாஹ் இருக்கின்றான். நம்ம எது கேட்டாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த முறையாக நம்ம கேட்டோம்னா நம்ம தயாராக இருக்கின்றான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். இறைவன் சொல்கின்றான், என்னிடம் கேளுங்கள் தருகிறேன். அப்போ அல்லாஹ் கேட்க சொல்கிறான், தர்றேன்னு சொல்கிறான். அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? கேட்கணும், அவ்வளோதான். சரியா? அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கிட்டு இங்கிட்டு அலைகிறோம். ஆனால் ஒரு பிரச்சனைக்கு போகிறோம், அந்த பிரச்சனை தீர்ந்துச்சு சொன்னால் அதுக்கப்புறம் பணம் கொடுத்து செய்கிறோம், தீர்ந்துடுது. அவர் திரும்ப அடுத்த பிரச்சனைக்கு வரும்போது என்ன செய்கிறது? இப்போ மருந்து நம்ம கையில் இருக்குது. நாம் சொல்லக்கூடியதை தொடர்ந்து ஓதணும். நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் எதை ஓதி உங்களுக்கு அது கபூலாகிடுச்சோ அதை விடாமல் ஓதிட்டு வாங்க. முழுமையாக அவனுக்கு, அதாவது நம்ம சில சமயம் நீங்கள் 1000 ஓதிட்டு வருவீங்க அப்படின்னா அது முடியலைன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் 100ஆவது அப்படியே அதை தொடர்ந்து விடாமல் ஓதிட்டு வந்துட்டு அதை நீங்கள் அதை அந்த ஓதுனதை வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டால் நல்லா கொடுப்பான். அப்போது அந்த சகோதரிக்கு எதை ஓதினார்கள் என்பதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதுக்கு முன்பு நான் வீடியோ போட்டிருந்தேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓதின ஒரு துவாவை சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன துவா? ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப். அவங்க அல்லாஹ்ட்ட ஒரு துவா செஞ்சாங்க. அவங்க எப்படிப்பட்ட துவா செஞ்சாங்கன்னா, ரப்பி ஹபிலி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். இறைவா, எனக்கு மிகப்பெரிய ஆட்சியை தருவாயாக, இதுக்கு முன்பு யாருக்குமே கொடுக்காத ஆட்சியை தருவாயாக, நீந்தான் மாபெரும் கொடையாளி. இந்த துவா ஓதுனாங்க. இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால், மாபெரும் ஆட்சி. எப்படிப்பட்ட ஆட்சி சொன்னால், இனி உலகத்தில் இதுக்கு முன்பும் யார் கொடுக்கப்படவில்லை, பின்பும் கொடுக்கப்படவில்லை. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்தார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவர்களுக்கு காற்று வசப்பட்டது, ஜின்னு ஷைத்தான் வசப்பட்டது, அனைத்து
மிருகங்கள் படிக்கக்கூடிய பேசக்கூடிய அந்த சப்தத்துடைய பாஷை அல்லாஹ் புரிய வைத்தான். மிகப்பெரிய ஆட்சியை செய்தார்கள். இந்த மாதிரி ஆட்சி யார் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த ஆட்சியை எந்த துவாவை கொண்டு ஓதினார்களோ அந்த துவாவை தான் நம்ம அதை சுருக்கமாக, ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் இது யாரெல்லாம் வேறு யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை நம்ம கேட்க முடியாது. சரி, அது முடிந்து போய்ட்டுது, அவங்களுக்கு மட்டுமே உள்ளது. அப்போ நம்ம என்ன கேட்குறான்னு சொன்னால், இறைவா எனக்கு வந்து ஒரு சிறந்த வருமானத்தை, பாக்கியத்தை, செல்வத்தை தானே கேட்க முடியும். அதனால தான் அதை சுருக்கமாக உலமாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அதை சுருக்குனாங்க. நான்லாம் செய்தது கிடையாது. எதுவுமே உலமாக்கள் சுருக்கி கொடுக்கும்போது அதை நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். எப்படி? ரப்பி இறைவா ஹபிலி முல்கன், எனக்கு மாபெரும் செல்வத்தை தருவாயாக, இன்னக அன்தல் வஹாப், நிச்சயமாக நீயே மாபெரும் கொடையாளி. இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எப்பவும் போல் செலவாத்து வந்து 11 தடவை, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 11 தடவை ஓதிட்டு இதை வந்து 313 தடவை ஓதணும். இல்லையா, குறைஞ்சபட்சம் 101 தடவை இந்த மாதிரி நீங்கள் காலை மாலை ஓதிட்டுன்னு சொன்னால், ஓதி முடித்த பிறகு என்ன செய்யணும்? யா அல்லாஹ், நான் ஓதிய திக்ரு சலவாத் அதனுடைய பரக்கத்தை கொண்டு நீ என்னுடைய வருமானத்தில் பறக்கத் செய்வாயாக, வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. கேட்டுட்டு திரும்ப சலாத்து ஓதி முடிச்சுக்கோங்க. சலாத்து 3 தடவை ஓதி முடிச்சுக்கோங்க. இதுதான் அதனுடைய வழிமுறை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபர்லான தொலைக்கு முன்னாடியும் இப்போ நம்ம சொல்கிறத நீங்கள் டெய்லி ஓதிட்டு வரதை 3 தடவை ஓதி சலவாத்தை உங்கள் துவா செஞ்சுக்கிட்டு சலாத்து ஓதி முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி வாய்ப்பு இருந்தால் 2 நேரத்தை பயன்படுத்தி, 1வது என்னென்னு சொன்னால் தஹஜ்ஜுடைய நேரம். தஹஜ்ஜத்தில் வந்து 8 ரக்காத் தொழுதுட்டு கடைசி ரக்காத்தில் சுஜூதில் உங்கள் தலையை வைத்து அழுது அலாட்ட கேளுங்க, அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அதே மாதிரி ஜும்மாவுடைய நாளில் அசர்லேருந்து மகரிப் இந்த நேரம் ரொம்ப சிறப்பான நேரம். அப்போது நீங்கள் ஓத வேண்டிய திக்கரெல்லாம் சலவாத்தில் ஓதிட்டு துவாவில் இருங்க. இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த நேரங்களில் நீங்கள் பயன்படுத்தின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நீங்கள் கேட்கறதெல்லாம் கிடைக்கும். அது மாத்திரம் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், 5 நேரம் அந்த நேரம் தொழுங்க. சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொலை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் தொழ முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவையெல்லாம் அல்லாஹ்வை இன்னும் நெருங்கக்கூடிய, அல்லாஹ்வை உங்கள் பக்கம் இன்னும் நெருக்கக்கூடிய அமல்கள். அல்லாஹ் இன்னும் நெருங்கி வந்துட்டான்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு தடவை கேட்டால் கூட அல்லாஹ் கொடுத்து போயிடும். பட் அவங்களுக்கு ஆனால் தொடர்ந்து என்ன செய்யுங்க, அதுக்காக வேண்டி இதெல்லாம் குறைச்சிடாதீங்க. அது ஓதிட்டு வாங்க. நான் பறக்குது சலவாத்து 10 தடவை ஓதினா நபி அல்லாஹ் உங்கள் மீது 10 தடவை சலாத்து ஓதுகின்றான். அப்போது 100 தடவை சலாத்து ஓதினான். அப்போது எவ்வளோ பெரிய பாக்கியம். லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானஹு ஓதும், அதுக்கும் நன்மை கிடைக்குது. இது நன்மையும் கிடைக்குதுங்கிறது துவா. அதாவது உங்களுக்கு அதாவது என்ன விசேஷம் சொன்னால், நீங்கள் இதை ஓதும் பொழுது உங்கள் கஷ்டத்துக்கான ஓதுறீங்க, மறுமையில் நன்மையை அல்லாஹ் தருகின்றான், இம்மையிலே அவங்க என்ன செய்கின்றான், உங்களுக்கு தேவையை பூர்த்தி ஆக்கின்றான். ஒரே சமயத்தில் ஒரு கல்லில் 2 மாங்காங்கிறது இதுதான். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நன்மையான விஷயங்கள் செய்யுங்க. கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காருக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அனைத்து மக்களும் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க. தீமையான விஷயத்தை அதாவது நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் புறம் பேசுகிறது, அடிக்கிறது, திட்டுறது, மற்றொரு பொருளை அபகரிக்கிறது, திருடுறது, விபச்சாரம் செய்கிறது, மது குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, செய்வினை செய்கிறது, ஷிர்க்கு செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அப்போது நன்மையை செய்யணும், தீமையை தவிர்த்து கொள்ளணும். ஆகவே இந்த விஷயங்களை நீங்கள் வந்து மக்களுக்கு நீங்கள் அதாவது ஷேர் செஞ்சீங்கன்னு சொன்னால், நீங்கள் நன்மையும் செய்து தீமையை விட்டு தவிர்ந்து இருந்து அதை மக்களுக்கு நீங்கள் செய்ய அனுப்பி வைக்க. ஆகவே அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா என்னை உங்களை ஆக்கி வைப்பானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.